என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான். நம்பு இறுதி வரை நான் நம்பு இறுதி தேவன் எனக்கு என்றும் துணை அவரே, என்னால் நடத்துவாரே. ஏதுமில்ல என்ற கவலை இல்ல, துணையால் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தீர் பண்ண நம்புவேன் இறுதி வரை, வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கு என்றும் துணை அவரே, என் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னேன். உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், நாம் தேடாமல் இருக்கும் நம்மை தேடி வந்தோம். நமக்காக ஜீவனே கொடுத்து அன்பு செலுத்தினவன். போல கலங்க காலத்தில் அதுவும் பாடுக்கு போது ஒரு நாள் பிறப்பதை அறியாது, நாளை தினம் கவலைப்படும். காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. எந்த மனுஷனை உயர்த்தவும் தாழ்க்க அவரால் போதும். நான் நம்புகிறது அவராலே வரும். என்னை தேடி வந்தவர், என்னை சுற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர், என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று தெரியும். நமது மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்து காத்திருக்கிற உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களை குறித்து நம்பிக்கையற்று இருக்கிற மத்தியில எங்க மேல நம்பிக்கையா எங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற உனக்கு நன்றி. நாள் தியானத்துக்கு என்று ஆவியானவரை எங்களோடு கூட இடைபடுகிறார். வார்த்தையினால் எங்களோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு இருந்தையும் குழந்தை விட்டு எறிவதா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் நல்ல பிதாவே. லூக்கா 5வது அதிகாரம் 15-16. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பறந்துட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிள்ளைகள் நீங்கி சௌக்கியம் உடைவதற்கும் கூறி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனியாய் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். காலையிலிருந்து சாயங்காலம் வர அநேகருக்கு அற்புதம் அடையாளங்களை செய்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 13 சொல்கிறது, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றால் உடனே குஷ்டரோகம் அவனுக்கு நீங்கிட்டு அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து சுத்தமான நிமித்தம் மோசையை கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளை. அப்போ நீ எப்படி இருக்கணும், நீ எங்க சாட்சி சொல்லணும், யார்கிட்ட போய் காட்டணும், நீ வேதத்தில் உள்ள கட்டளைகளை எப்படி கை கொள்ளணும், எப்படி ஊழியம் செய்கிற ஆண்டவர் தொட்டு அவனை சுகமாக்கி அற்புத அடையாளம் செய்தவர். ஒரு பக்கத்துல ஆண்டவர் பாதத்துல விழுந்து அநேக மக்கள் ஆண்டவரே சுத்தமாக உம்மால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் பின்னாக செல்கிற திரளான கூட்டங்கள். கடற்கரை ஓரமா நடந்து போனா ஜனங்கள் பின்னால வர்றாங்க. அவருடைய திருவசனத்தை கேட்கும்படி 1ஆம் வசனம் சொல்கிறது, திரள் ஜனங்கள் தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் திருக்கினார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். அதே சமயத்தில் அந்த கடற்கரையில் நின்று கொண்டிருந்த பேதுருடைய காலியான படகை பார்த்து அந்த படகை நிரம்பி வழியவும் செய்கிறார்.
அந்த பேதுருவையே சீடராக மாற்றி, இப்படி திரள் ஜனங்கள் அவரை தேடிக்கொண்டிருக்க அவர் எங்க போனாராம்? அவரோ வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஊழியத்துல ஆண்டவருடைய நாமத்துல நமக்கு நிறைய பேர் புகழ்ச்சி, இடைவிடாமல் கண்டினியூவா நமக்கு ஊழியம் செய்கிற வாய்ப்புகள் கிடைத்தாலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல தேவனோடு கூட நாம் காத்திருப்பது, தனித்திருப்பது, வேத வசனங்களை தியானிப்பது அவசியமாயிருக்கு. அப்படி இருந்தும் அவர் கீர்த்தி அதிகமாய் பரம்பிட்டு, ஒருத்தரையும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லியும் அவருடைய அற்புத அதிசயங்கள் ஜனங்களை இன்னும் அதிகமா திரள் ஜனங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு அற்புதம் பண்ணி சுகமாயிட்டு நீ யார்ட்டையும் சொல்லாதப்பா இந்த கட்டளை கை கொள்ளுன்னு சொல்லி சொன்னா கூட அவ்வளவு ஃபேமஸ், அவ்வளவு ஜனங்கள் வாஞ்சியோட தாகத்தோடு அவருடைய திருவசனத்தை கேட்கும்படி வருகிறார்கள். ஆனா அவரோ இந்த ஜனங்களை தேடி போகிறாரா? ஆண்டவர் வனாந்தரத்துல போய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவரா இருக்கிறார். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர் காணப்படுகிறார். அப்போ நம்முடைய மேன்மை என்ன? நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு நாள் மீட்டிங்னா 5 மணி நேரம் அப்படியே பாஷையிலேயே பேசிட்டு இருப்பாங்க. அவர் அங்க பெருசா ஒன்னும் அசைவு இருக்காது, உடல் அசைவு, அமைதியாக சாதாரண வார்த்தைகளை பேசுவார். ஆனா அந்த ஜன கூட்டத்துக்குள்ள அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் கண்ணீர் விடுகிற ஜனங்களையும் பார்க்க முடியும். நம் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அடையாளமே விசுவாசம் உள்ளவர்கள் பிசாசியை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? கற்பத்தை எடுப்பார்கள், சாவுக்கு எந்த உங்களுக்கு சேதப்படுத்தாது, அவர்கள் பிசாசை துரத்துவாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க. அல்லேலூயா. இதுல நம்ம வாழ்கிற இந்த தேசத்துல நமக்கு ஒரு அடையாளம் உண்டு, நமக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஐடென்டிஃபிகேஷன் காட்டுங்கன்னு சொன்னா நம்ம என்னத்தை காட்டுவோம்? நீங்க இந்த நாட்டுக்காரங்க தானா, இந்த ஊர் தானா, உங்களுக்கு சொந்தமா இருக்குன்னாக்கி என்ன காட்டுவோம்? ஒரு ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு, ஏதோ ஒரு இதை காட்டுறோம். நாம் கிறிஸ்தவர்கள் தானா என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் பிசாசை துரத்துகிறோமா? அந்நிய பாஷையை நாம் பேசுகிறோமா? வேற என்ன அடையாளம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும்? அந்நிய பாஷையில தேவனோடு ரகசியம் பேசுகிறார், தனக்கே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் செய்கிறார், தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். வெறுமனே நாம் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், பாவரிக்கும் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுகிறாரல்ல, அதை நான் பெற்றிருக்கிறேன். பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவன் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதி அப்போஸ்தலர்கள், ஆண்டவருக்கு இருந்த சீடர்கள் ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சு, ஆனா பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க ஒன்னும் ஊழியம் செய்ய வேண்டாம், போய் காத்திருங்க, பேற்றவாள் நாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், உங்களை நிரப்புவார். அதுக்கப்புறம் அந்த ஆவியானவர் பெற்றதுக்கு அப்புறம் இந்த யூதர்களை கண்டு மறுதளிக்கவோ பயந்து ஓடவோ இல்லை. வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை, யோவேல் தீர்க்கதரிசி நீ விசுவாசிக்கிறார்ல, பழைய ஏற்பாட்டை நீ பக்தி வைராக்கியம் கொள்றல்ல, அங்க எழுதப்பட்டிருக்கிறது மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் சொல்லி அந்த ஆவியை நாங்க பெற்றிருக்கிறோம்.
பகல் காலத்துல விரித்தோ இல்ல. உனக்கு தேவைன்னா உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நாங்கள் அந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் சாட்சிகள் என்று சொன்ன மாதிரி ஆமென். ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். நிழல்பட்டு வியாதியஸ்த சுகமானார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் காத்திருந்து ஜெபித்தார்கள். உன்னதமானுடைய பலன் அவர்கள் மேல வந்து இறங்கி அவருடைய நாவு அக்கறை ஆமென். வார்த்தைகளை பேசி ஆமென். ஸ்தோத்திரம். அது ஒரு விடுவிக்கிறது. ஆமென். உள்ளான இதயத்தின் கண்களை திறக்கிற ஒரு தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிற ஒரு காரியம். மோசையோடு முகமுகமா அக்கினினாலே பேசின ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லவரா இருக்கு. அந்த நாவு, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அந்த அதிகாரம், ஹல்லேலூயா. அந்த அக்கினி, அல்லேலூயா, பெரிய காரியம். அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் காத்திருந்து அந்த பலன் பெற்ற பொழுது அந்த அற்புத அடையாளம் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா. பலன் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். வேலை நம்ம அடிமைப்பட்டிருக்கலாம். இந்த பார்வன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி பெண்கள் எடுத்துக்கிட்டு நெத்தி வேறு நிலத்தில் உறவுற பாடுபட்டு கொண்டே இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நிலையான நகரம் உண்டு, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் உண்டு. அதை குறித்து கவலையிட்டு நாம் இருப்போம் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். வனாந்தரத்திலே நம்மளை போட்டு வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்கள் நமக்கு செய்தாலும் நம்ம திரும்பி பார்த்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா? சுதந்திரத்தை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோ வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொடுத்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்த போது, அடுத்த வருஷம் சொல்கிறது, பின்பு ஒரு நாள் அவர் உபவாசித்துக் கொண்டிருந்த போது, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரங்களிலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு உபவாசம் தேவையா? ஜெபம் தேவையா? ஒரு முன் மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவ்வளவு ஃபேமஸான அற்புத அடையாளங்களை செய்தார். அவர் வசனம் போடுவதிலையும் ஜெபிப்பதிலையும் விடுவிக்கிறதும் இன்னைக்கு அநேக இடங்கள்ல ஜனங்கள் வருவாங்க, வந்த உடனே ஜெபிப்போம், ஜெபித்த உடனே அவங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதுக்கு போயிருவாங்க. ஏன் போறாங்க? ஏன் போறாங்க? அங்க நம்மிடத்துல என்ன குறை இருக்கிறது? அவங்களுக்கு தேவையான விடுதலை ஜெபத்துல இருக்குது. ஜெபிச்சதுக்கு அப்புறம் விடுதலை ஆயிருது. ஆனா நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன வேணும்? நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வார்த்தை உபதேசங்கள் அவங்களுக்கு சில இடத்துல நல்ல வார்த்தைகள் கிடைக்கும், ஆனா அங்க ஜெபம் இருக்காது. அது நிலைச்சு நிக்க மாட்டாங்க ஜனங்கள். சில இடங்கள்ல நல்ல ஜெபம் இருக்கும், போன உடனே அவ்வளவு மகிமையா விடுதலை ஆயிட்டே இருக்கும், ஆனா அவங்களுக்கு தேவையான வார்த்தை இருக்காது. ஒவ்வொரு நாளும் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த இன்னைக்கு இதேதான் பேச போறான்னு சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியல, சத்துவம் பெற முடியல, உள்ளான மனிதனுக்குள்ள பலன் அடைய முடியல. ஒரே பார்லேஜி பிஸ்கட்டை கொடுத்துட்டே இருந்தோம்னா குழந்தை என்னைக்கு வளருது? ஒரே பாலையும் பிரெட்டையும் கொடுத்துட்டு இருந்தா என்னைக்கு வளருது? ஆரம்ப காலத்துல ஓகே, ஆர்வமா இருக்கும், ஆனா அது வளர வளர அதுக்கு தேவையான போஷாக்கு, அதுக்கு தேவையான நியூட்ரியன், அதுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு வகைகளை, பருப்பு வகைகளை அதுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப அந்த வார்த்தைகள் யார் கொடுப்பாங்க? ஆண்டவர் கொடுப்பார். அந்த வார்த்தையை அனுப்பி நம்மளை பலப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார். அதனால எந்த அளவுக்கு ஜெபம் முக்கியமோ அந்த அளவுக்கு என்ன வேணும்? வேத வசனமும். அந்த ரெண்டும் இணைந்து இருக்கும் பொழுது அவங்க சில இடத்துல விரட்டினாலும் போக மாட்டாங்க. வார்த்தை வாழ்வதரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு, நாங்க யாருக்கு செல்வோம்? அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை அருமையான ஜெபக்குழுல ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளுக்காக விசேஷமாக
தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் ஆவியில பலன் அடைந்து இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஜெபத்திலையும் பலன் அடைகிறது நாங்க பார்க்கிறோம். ஆமென். ஆமென். இதெல்லாம் ஒரு நாள் விளங்க பண்ணோம். ஒவ்வொரு பொட்டன்ஷியல் ஆண்டவர் வெளியில கொண்டு வரும்போது ஆமென். ஆச்சரியப்படக்கூடிய அளவு ஆண்டவர். ஆமென். ஆமென். ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆகாரத்தை மன்னாவை நாம் பலனடையத்தக்கதாக உட்கொள்ள நாம் அழைக்கப்பட்டோம். அதே வேளையில ஜெபத்தை நாம் சரித்திருக்க அழைக்கப்பட்டோம். ஏன்னா அவர் உபதேசிக்கிறவராக அற்புதம் அடையாளம் செய்கிற ஊழியக்காரராக மாத்திரம் இல்ல, ஆண்டவர் தனித்து போய் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாம் பார்க்க முடியும் இந்த வேதத்துல. அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேலர் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். தானியேலோ வென்றான். அவனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய அதிகாரம் அவனுக்கு எதிர நிக்குது. ஆனாலும் அதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவும் ஜெபத்தை நிறுத்த முடியல. அல்லேலூயா. எந்த சட்டமும் ஜெபத்தை தடுக்க முடியல. தானியேலோ என்றார் இடைவிடாத முடியும். அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அந்த நாட்டுல அவன் ஒரு பெரிய விஐபி கிடையாது. அடிமையா பிடிச்சி அந்த நாட்டு அவன் தன்னுடைய அந்த நாட்டு ராஜா இவனுக்கு கொடுக்கிற ஆகாரத்தினால் தீட்டுப்படல. நீங்க சாப்பிடுங்க, ஆனா அதோட இவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. வைராக்கியம் பாராட்டுற பிள்ளைகளா காணப்பட்டாங்க. ராஜாவுடைய போஜனத்தால் தீட்டுப்படவில்லை, நான் தேவனுக்கு வந்து பிரித்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி தேவனை தேடுகிறவனை காணப்பட்டான். அவனுடைய தேடுதல் தேவனுடைய சமூகத்துல அந்த ஜெபத்துக்கு தடையா இருந்த காரியங்களுக்கு வந்தாலும் அதை பொருட்படுத்தாதபடி தேவனை தேடினான். ஆகவே சிங்க கெபி என்று சொல்லி கட்டளை வந்தது தெரிஞ்சிருந்தும் சிங்க கெபியோ சூளை நெருப்போ எது என்னை விட்டு தேவனை விட்டு பிரிக்க முடியும் என்று சொல்லி தேவனுக்காக பார்த்தான். தேவனும் அவனுக்காக இறங்கி வந்து கட்டி போட்டான். நமக்கு எதிராக பேசுற நாம கட்டி போடுவார். தேவனுக்காக பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். நமக்கு இப்படி ஆர்டர் போட காரணமா இருந்த குடும்பத்தையே தூக்கி அந்த சிங்கங்களுக்கு இரையா கொடுப்பார். ஆகவே தேவனுக்கென்று வைராக்கம் பாராட்டுகிற பிள்ளைகளை நாம் இருக்கும்போது அந்த நாட்டுல 10 ஞானிகளை பார்க்க விசேஷ அவங்களை காட்டணும் அதிகமான ஞானத்துல வெளிப்பாடுகள்ல அவனை கனப்படுத்தினான். ராஜா அவனை ஜெயிக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்த. ஆகவே இந்த நாள் சமூகத்துல ஆண்டவரே எவ்வளவுதான் நான் ஃபேமஸ் ஆனாலும், எவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கையில உயர்வு நிறைய பணங்கள் கிடைச்சாலும், இல்லைன்னா நமக்கு உறவுகள் வந்தாலும், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்தாலும், ஆண்டவருக்குன்னு கொடுக்குற அந்த காரியத்துல நாம் கரெக்டா இருக்கும்போது வேதத்திலையும் தியானத்திலையும் ஜெபத்திலையும் கரித்திருக்கும் போது கர்த்தர் நம்மை அவருடைய சித்தத்தில் வழிநடத்துவார். ஓட்டத்திலே பொறுமையோடு கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
உலகத்துல பிரச்சனையே கிடையாது, பாடே கிடையாது, நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லவே இல்லை. உலகத்துல உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்டை மரத்துக்கு என்ன? ஆனாலும் ஒண்ணு உங்களை சேதப்படுத்தாது, எலும்பை நொறுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா ஓடிப்போம். ஆகவே இந்த சோதனை நான் ஜெயிக்க எப்படி பலன்ட்டாங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள எனக்கு பலன்ட்டாங்க, இதுலயும் நான் ஜெயிக்க எனக்கு பலன்ட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே அவருடைய சித்தத்தை மாத்திரம் விட்டு விலகாதபடி, முறுமுறுக்காதபடி, பின்னோக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதுல ஜெயம் எடுக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்தை சேர்ப்போம். அல்லேலூயா. உபத்திரம், பாடுகள், நெருக்கத்தின் வழியா தான் நமக்கு மேன்மையை வச்சிருக்கிறேன். எப்பக்கம் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, இதுவரை நடத்த வல்லவரா இருக்கிறேன். போக வேண்டாம், தேவனுடைய சமூகத்துல ஊற்றுவோம். தாவீது போத எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லுவோம், உபத்திரத்திலையும் கஷ்டத்திலையும் சொல்லுவோம். நாத்துமாவை நீ ஏன் தலைங்க, ஏன் தேய்க்கிறாய், தேவன் நோக்கி காசு நான் நம்புது அவராலே வளர்ந்து சொல்லி யோபு உபத்திரப்படும் போது அப்படிதான் சொன்னான். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டே இருக்கான். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், சோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் இந்த கல்லுகளை கொண்டு கூட எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. வாக்கு பண்ணின வாக்கு மாறி. அல்லேலூயா. முன்னிலைமை காட்டில் பின்னிலைமையை அற்புதமாக அதிசயமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல காத்திருந்து இந்த அபிஷேகத்தில் நிறைந்த அந்நிய பாஷைகள் நாம் பேச 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 நம்முடைய மாம்ச சிந்தை கண்கள் எல்லாம் அல்லேலூயா எரிக்கப்பட்டு தெய்வீக வல்லமை பலன் உள்ளான மனுஷனுக்குள்ள பலன் தேவன் நமக்கு வைத்துக்க திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை அல்லேலூயா அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாக அற்புத அடையாளங்களோடு இப்படி ஒளித்தை செய்ய அல்லேலூயா நம்ம இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் ஓடி வருவாங்க. அல்லேலூயா. அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியா அவருடைய வாயிலிருந்து வார்த்தையில ஜீவன் இருக்கும், அந்த ஜீவன் நமக்கு இருக்கும் என்று அவரோடு கூட நம்ம கொடுப்போம். பெரிய கண்ணிட்டு வர கதை தமிழ் ஆசிரிப்பாரு. இந்த காலவேளும் கூட நல்ல தேவன் செய்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட மகன் மறுபடிந்து பேசினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துற. அல்லேலூயா. நல்ல தேவ செய்தி கொடுத்த பிரதரை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது எதுவும் நம்மை சேதப்படுத்த ஆனபடி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதங்களை செய்கிற பிள்ளைகளாக தேவனாய் கர்த்தர் மாற்றுவார். அநேகர் நம்முடைய வேத வசனங்களை கேட்கிறவர்களாக முடியாக நம்ம வாழ்கிற பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் நம்ம முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் என்கிறத பேசி இந்த காலையில வேத வசனங்கள் மூலமாக அல்லேலூயா ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். என்னதான் அற்புத அடையாளங்கள் நம்ம ஊழியத்தில் நடந்தாலும் கர்த்தருக்காக மகிழ்வுள்ள சாட்சியாக நம்ம ஒவ்வொரு நாளும் தனித்திருந்து தேவ சமூகத்துல அவருடைய ஆசீர்வாதங்கள் இறக்கங்களையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அவர் எப்படி ஜெபிச்சாரோ அதே போல நாமும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக சாத்தானை ஜெயிக்கிற பிள்ளைகளாக உலகம் ஆமித்த பிசாசை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம ஒரு மாறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நம்ம ஊருக்கு கொடுக்கும்படியாக நம்ம பக்தி வைராக்கியமாய் தேவனை தேடும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை ஒரு சமாதானத்தையும் தேவன் நம்ம இருக்கிற இடங்களில நம்ம செய்கிற வேலைக்கு தலங்களை எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்ம கொடுத்து ஆசீர்வாதத்தை நடத்துவார். கர்த்தரை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுங்கிறபடியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். காலை வேலை கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் கீழ்ப்படிந்தபடியாக உண்மையாய் செவிசாய்க்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவர் நமக்கு துணையாயிருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ள தேவனா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நாளும் கூட நல்ல ஒரு தெய்வ செய்தி மூலமாக ஆகிய நம்மோடு கூட பேசுவதற்கு கண்டிப்பிருக்கிறேன். நாளை எத்தனையோ அலைச்சல் இருந்தாலும் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அந்த காலை ஜபக்குழுவை நேசித்து ஒவ்வொரு வாரம் இந்த புதன்கிழமை தோறும் அவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றி ஆற்றினார். நம்முடைய மனவேதனைகள் மாறுபடியாக தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் அதன் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துறேன். நம்முடைய ஊழியத்தை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா பிசினஸ்லும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு அவரோடு கூட இருந்து அல்லே கர்த்தருக்காக நிற்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாதபடி எந்த இடத்திலும் வைக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆகிய வாழ்க்கையில இன்னும் வளர கர்த்தர் உதவி செய்ய முடியாது. எல்லா விதத்திலும் மகனுக்கு ஆசையா இருக்கிற மகள் நான்சிக்கான் அதிகமா ஜெபிக்கிறேன். இந்த வாழ்வு பிரார்த்தல கர்த்தருக்கென்று மகள் எழுதுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாய் கர்த்தர் மகளை கனப்படுத்தி ஆசீர்வதித்து நல்ல ஏற்ற காலத்துல மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கர்த்தர் கொடுத்து உடைய பாதையில தொடர்ந்து உற்சாகமாய் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த முவை பட்டணத்துல தேவனாய் கர்த்தர் எதற்காக அந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டாட அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கொடுத்த சபையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அநேக ஆசீர்வாதங்களை கொள்ளைப்பொருளாக கொடுத்து அந்த முவை பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புகிற சபையா அந்த சபை மாற கர்த்தர் உதவி செய்யும்படியா எங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்றாங்க அந்த இடத்துல எல்லாம் ஒரு கூட ஜனங்கள் சந்திக்கப்பட தொடப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக இன்னும் வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து ரகசியங்களை மறைப்பொருட்களை மகனை கர்த்தர் வெளிப்படுத்தி அதன் மூலமா நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறதுக்கான நம்பிக்கை தொடர்ந்து நாளை கேட்ட செய்திக்காகவும் பிரதற்காக யாராவது ஜோம் பண்ணுங்க. அருமையான நல்ல செய்திகள்
கத்திர கிருபை கொடுத்தீங்க காசு கத்தாவே உண்டாவே உங்களுடைய அழைப்புக்கு இன்னைக்கு கத்தாவே காலையில அதிகாலையில வீரத்தோடு எழுந்து கத்தாவே அவருடைய தூக்கத்தை தூக்கம் என்று பாராதபடி சரீரம் என்று பாராதபடி சத்தியத்தை சத்தியமா திட்டமா தெளிவாய் புரியும்படியாக மகன் மூலம் கற்று வெளிப்படுத்தி கொடுத்தீங்க அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வச்சிருக்க அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாசத்தோட நேசத்தோட வரவேற்கிறப்பா இந்த மகனுடைய குடும்பத்தை கத்தர் அபிரீதமாய் ஆசிப்பதாக உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரத்தை பெறுவான். ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற தேவனிங்கப்பா அருமையான மண் ஆண்டவரை பிராங்களை பெறுவதற்காக ஏசப்பா கருத்தோடு கரிசனையோடு விசுவாசத்தோடு எங்களோட போன்ற சகோதரர்கள் போல நினைத்து நாங்கள் செல்விக்கு நான் மாத்திரமல்ல என்னோட இணைந்து அதிகாலை அன்புக்குழுவில் இந்த பிள்ளைகளுக்காக ஒரு நாள் மறக்காதபடி திறந்தோறும் எங்களுடைய குடும்ப ஜெபங்களும் தனிப்பட்ட ஜெபங்களும் மகனுடைய குடும்பங்களுக்காக ஆண்டு நாங்கள் செபிட்டு வரோம் கத்தர் பாக்குறீங்க அதுக்காக சோத்திரம். இன்னும் மகனை உற்சாகப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க. அநேக இடங்கள் சென்று சத்தியமே ஆண்டு அறிக்கூடியதால விசேஷத்தை அபிஷேகத்தை மகனை கொடுத்தீங்க அதுக்காக சோத்திரம். நல்ல சத்தியத்தை மகன் மூலம் கொடுத்தீங்க. நாங்கள் அதுக்கு வாழ்க்கை முன்னெடுப்பா கொடுத்தால ஒரு கிருபியை எங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீங்களே உங்க கோடி சோதனையா மகன் இன்னும் ஆசுங்கப்பா. உண்மையாகவே எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி காலையில் வந்து தெரிவு கொடுத்து கத்துற பெரிய கிருபாண்டுவரே. ஆனாலும் மகன் பாருங்க காலையில் எங்களுக்காக வந்து ஆண்டுவரே சோதனையா ஆண்டியும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய ஏக்கத்தையும் எங்கள் மேல அன்பையும் பாசத்தையும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மகன் இன்னும் ஆசைங்கப்பா. இன்னும் மகனை ஆசையா மகனுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளும் தொழிலும் ஊழிக்கும் கத்திர அபிரீதமாய் ஆசிரியரையா ஊழியக்காரர் சூத்த விரும்புகிற தேவன் நீங்களா வராஜா மகனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யோபுடைய குடும்பத்துக்கு கத்திர வேலை எடுத்து பாதுகாத்து போல மகனுடைய குடும்பத்தை வேலை எடுத்து கத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கத்திர சோத்திரம் இன்னும் மகனை தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க. கத்திற்காய் வைராக்கியமாய் திருப்பெண் வாசல் என்று செய்தி கொடுக்கிற மகனை கத்துவார்கள் கொடுத்தீங்க அதுக்காக சோதராண்டு அடுத்த வாரம் வர வரைக்கும் பலத்த பாதுகாப்பு பலத்த ஆசீர்வாதம் மகனோடு இருக்கிற செபிக்கிறதுக்காகவே இந்த மகனுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். அடுத்த வாரம் வரைக்கும் மகனை பத்திரமாய் பாதுகாத்துக்கும் ராஜா சோதரமையா. உண்மையாகவே எங்கள் மத்தியில் செய்து கொடுக்குறது எங்களுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய அதிகார சமத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்குது. இது கத்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட் ஆள் இல்லையா ஒரு ஆசீர்வாதம் ஐயா. மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வாதப்படுத்தி பாதுகாத்துக் ராஜா எங்களே மாற்றுவீங்க. துதியும் கனமையும் எங்களுடைய ஏசப்பா ஒருவர் மாத்திரமே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. கத்தர் நாம இந்த ஜெபத்தை கேட்டு பிரதரையோட குடும்பங்களையும் ஊழியங்களையும் பிள்ளைகளையும் தேவனாய் கத்தர் ஆசீர்வாதத்தை அநேகமாயிரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் தேவனாய் கத்தர் மாற்ற போற தேவனுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து பிரதருடைய குடும்பத்திற்காக ஊழியங்களுக்காக பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீங்க அதிகமாக ஜெபிக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபிங்க. கத்தர் மகனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வா. அப்படியா கத்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா.